அன்பான மீசை அண்ணாச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு கணக்கு, அதுக்கு விடை தெரிஞ்சுக்க போகிறோம். யாரெல்லாம் இந்த சவாலுக்கு ரெடியோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச விடையை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கந்தன், கண்ணன் என்று 2 நண்பர்கள் இருவரும் மாம்பழ சீசனிலே அந்த ஊரில் இருந்த காட்டிலே ஒரு மரத்திலே நிறைய பழம் இருப்பதை கண்டார்கள். சரி என்று கந்தனும் கண்ணனும் மாம்பழம் பறிக்க செல்லலாம் என்று பேசிக்கொண்டு இருவரும் சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம். யார் மரமேறி பறிக்கிறார்களோ அவர்களுக்கு பறித்த மாங்காய்களில் 2 பங்கும், அதை சேகரித்து வைப்பவருக்கு 1 பங்கும் எடுத்துக்கொள்வதாக ஒப்பந்தமாயிற்று. நெருங்கிய நண்பர்கள், ஆகவே அவர்களுக்கு தெரியும், சரியாக நடந்து கொள்வார்கள். அந்த வகையிலே கந்தன் ஏறி பறித்தான், கண்ணன் கீழிருந்து சேகரித்தான். கீழே வந்தவுடன் 3ஆக பிரித்தார்கள். மொத்த மாம்பழங்களையும் 3ஆக பிரித்து மரம் ஏறிய கந்தனுக்கு 2 பங்கையும், அங்கிருந்த பழங்களை சேகரித்த கண்ணனுக்கு 1 பங்கையும் கொடுத்தார்கள். நன்றாக கவனியுங்கள். மொத்த மாம்பழங்களையும் 3ஆக பிரித்து ஒப்பந்தபடியே கந்தன் மரம் ஏறியதால் 2 பங்கும், கண்ணன் பழத்தை சேகரித்ததால் 1 பங்கும் பிரித்து கொண்டார்கள். வீடு நோக்கி புறப்பட்டார்கள். அப்பொழுது கண்ணன் கேட்டான், கந்தா, எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசு, ஒரே ஒரு மாம்பழம் கூட உன் பங்குல இருந்து. அதுக்கு என்ன மச்சான், உனக்கு நான் தரமாட்டேனா என்ன, இந்தா அப்படி என்று தன்னிடம் இருந்த 2 பங்கில் 1 மாம்பழத்தை எடுத்து கண்ணனிடம் கொடுத்தான். அப்படியே வீட்டுக்கு செல்கிறார்கள். பக்கத்து வீடுதான். வீட்டுக்கு சென்று இருவரும் தன்னுடைய பங்கை தன் வீட்டாரிடம் காட்டுகிறார்கள். 2மே சமமாக உள்ளது. கந்தன் கொண்டு வந்த பழங்களும் சமமாக உள்ளது, கண்ணன் கொண்டு வந்த பழங்களும் சமமாக உள்ளது. ஒப்பந்தப்படி மரம் ஏறிய 2 பங்கும், சேகரித்த 1 பங்கும் எடுத்துக்கொண்டார். ஒரே ஒரு பழம் மட்டும் கந்தன் கண்ணனுக்கு கொடுத்தான். வீட்டில் சென்று பார்த்தால் சமமாக உள்ளது. அப்படியானால் பறித்த பழம் எத்தனை, அவர்கள் எப்படி பிரித்து கொண்டார்கள் என்பதை சரியாக விளக்குங்கள், பார்ப்போம். இது மூளைக்கு வேலை பகுதியின் அடுத்ததாக வருகின்றது. விடை தெரிந்தால் கமெண்ட்ஸில் உங்கள் விடையை பதிவு செய்யுங்கள். இது போன்ற கணக்குகள் நிறைய வேண்டுமென்றால் உங்கள் இந்த மீசை அண்ணாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற பல்வேறு கணக்குகள் உங்களுக்காக அணிவகுக்கும். வாழ்க வளமுடன்.